அதுக்காக போது நல்லா இல்ல, எனக்கு பிடிக்கலங்க. அவ்வளவுதான், நார்மலா லைக் மணிரத்னம் மூவிக்காக நான் வந்தேன். நாயகனுக்கு பின்னாடி மணிரத்னம் சார் கமல் சாரோட காம்போ வந்து ரொம்ப அருமையா வந்திருக்கு. அது டோட்டலா நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தா த்ரிஷா படத்துல ஒரு 10 மினிட்ஸ் கூட வர மாட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அபிராமியும் கமலஹாசனும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்களே. விருமாண்டி பாட்டுல நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? படத்துல பாட்டெல்லாம் நல்லா இருக்கா? இருந்தது, என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்தது. சிம்புக்கு ஜோடியா நடிச்சு த்ரிஷா இப்போ வந்து கமல்ஹாசனுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்களா? ஆமா, அது 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஜோடியா தான் நடிச்சிருக்காங்க. படத்துல பாட்டெல்லாம் இதுல கம்ப்ளீட் ஆக்ஷன் தான். டிவில ரொமான்டிக், இதுல ஆக்ஷன். ரகுமான் மியூசிக்க கலக்குவாரு. இந்த படத்துல மியூசிக்கே இல்ல, நம்மள வாய்ப்பு அப்படியே வச்சுட்டாரு. ஆனா படம் நல்லா இருக்கு, பாக்கலாம். இடையில செகண்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் லாகா போகுது. ஆனா எஸ்டிஆர் போஸ்டர் எல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. நான் 10 செகண்ட்ல எடுத்து கொடுக்குறேன், 20 செகண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறேன். நான் 15 ஷார்ட் பிலிம் 1 டேல பண்ணிருக்கிறேன். ஓகே, வந்து 2.5 hours கிராஸ் பண்ணிட்டாவே ரொம்ப லென்த்னு சொல்றாங்க. இது தேவையில்லாததுல நிறைய இருக்கு. இப்பவே half an hour கட் பண்ணி. கமலோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் அவரோட பெஸ்ட் கொடுத்திருந்தாரு. படத்துல பாட்டெல்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக் வாஸ் வெரி குட். எஸ்டிஆர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா? த்ரிஷா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா? கமல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா? எஸ்டிஆர் அண்ட் கமல் ரெண்டுமே ஈக்குவலா பண்ணிருக்காங்க. படம் வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு சிம்பு கம்பேர் பண்ணதுனால ரொம்ப பிடிச்சி. சிம்பு ஃபேனால நாயகனுக்கு பின்னாடி மணிரத்னம் சார் கமல் சாரோட காம்போ வந்து ரொம்ப அருமையா வந்திருக்கு. இதுல வந்து புதுசா வந்து ஏஆர் ரஹ்மான் சார் சேர்ந்திருக்காங்க. ரொம்ப பெஸ்டா இருக்கிற இந்த படம். பெருசா டெவலப் பண்ணல, ஆனா த்ரிஷா கேரக்டர் தான் சின்னதான கூட நல்லா இருக்கு. அது டோட்டலா நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தா த்ரிஷா படத்துல ஒரு 10 மினிட்ஸ் கூட வர மாட்டாங்க. இருந்தா நல்லா இருக்கும். வந்து 10 நிமிஷம் நல்லா இருக்கு. வந்த 10 நிமிஷம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். அங்கேயும் அவள மணிரத்னம் எகைன் ஸ்கிரீன் பிளே பண்ண தெரியல. த்ரிஷா அவ கதையை சொல்றான், நான் எப்படி வந்தோம் பாம்பேல ரெட் லைட் ஏரியால. நல்லா பிடிச்சிருந்துச்சா? த்ரிஷாலாம் எப்படி பண்ணிருக்காங்க? சிம்போட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அபிராமியும் கமலஹாசனும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்களே. விருமாண்டி பாட்டுல நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? படத்துல பாட்டெல்லாம் நல்லா இருக்கா? இருந்தது, என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்தது. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். எல்லாம் படத்தை வந்து ஸ்கிரீன்ல பாருங்க. காம்போ கண்டிப்பா வரும். யாரோட காம்போ கேக்குறீங்க? கண்டிப்பா எஸ்ஆருக்கு வந்து இது ஒரு பெரிய ஸ்டார்ட் அப்பா இருக்கும். இது பெருசா சூஸ் பண்ணி குழந்தைங்க எல்லாம் பாக்கலாமா? இப்ப குழந்தைங்க தான் நீங்க எந்த ஏஜ் கேண்டல் பண்ணி 16+ தான் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அப்ப 16+ உள்ள குழந்தைங்க கண்டிப்பா பாக்கலாம். நல்லா இல்லாத காட்சி எல்லாம் எதுவுமே கிடையாதுமா. அதை ஃபீல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எல்லா காட்சியும் நல்ல காட்சி தான், ரொம்ப பெஸ்ட். பிளஸ் மைனஸ் அப்படின்றது வந்து இனி ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு பாட்டு வந்து ஸ்கிரீன்ல வரல. எல்லா ஆக்டியும் பேச மாட்டாங்க, எல்லாரும் நடிச்சிருக்காங்க. சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து கமல் சார் வரைக்கும் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. ரொம்ப பெஸ்டா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சா? பாத்தீங்களா? யாரோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? கமல்ஹாசன் கமலோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் அவரோட பெஸ்ட் கொடுத்திருந்தாரு. படத்துல பாட்டெல்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக் வாஸ் வெரி குட். ரொம்ப நல்லா. த்ரிஷா மேம் எப்படி பண்ணிருந்தாங்க? படம் போய் வரல, பட் அவங்களோட போர்ஷன் கரெக்டா பண்ணிட்டாங்க. சிம்புக்கு ஜோடியா நடிச்சு த்ரிஷா இப்போ வந்து கமல்ஹாசனுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்களா? ஆமா, அது 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஜோடியா தான் நடிச்சிருக்காங்க. படத்துல பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது? 5 வர்ண பூவே. உங்களுக்கு? படம் பயங்கரமா இருந்துச்சு. முத்தமலை சாங் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த மூவில மத்தபடி நல்லா இருந்துச்சு. மூவி படம் நல்லா இருக்கு. சுகர் சாங்ல வந்து ரொமான்டிக் சீன்லாம் சுகர் பேபி ரொமான்டிக் சீன்ஸ்ல அதுல வரல அதிகமா. நீங்க பாருங்க, பார்த்தா நல்லா இருக்கும். யா ஆசம் மூவி. டிடிவிக்கு அப்புறம் இந்த படத்துல எஸ்ஆர் இதுல கம்ப்ளீட் ஆக்ஷன் தான். டிடிவில ரொமான்டிக், இதுல ஆக்ஷன். ரகுமான் மியூசிக்க கலக்குவாரு. இந்த படத்துல மியூசிக்கே இல்ல, நம்மள வாய்ப்பு அப்படியே வச்சுட்டாரு. எஸ்டிஆர் பத்தி நல்லா நடிச்சிருக்காரு. பாட்டெல்லாம் நல்லா இருக்கு. பாட்டு எல்லாமே பயங்கர. பாட்டு வந்து எல்லாமே நல்லா இருக்கு. இல்ல செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாவே ஃபைட் சீக்வென்ஸ். இன்ட்ரோலாம் வேற மாதிரி இருந்துச்சு. திருமண்டிக்கு அப்புறம் அவங்களோட காம்போ வந்து அப்பவே நம்ம பாத்துருக்கோம். லைக் ட்ரைலர்லயுமே அவங்க காமிச்சிட்டாங்க. சோ அதுவே நல்லா இருந்துச்சு. த்ரிஷாவுமே நல்லா இருந்துச்சு. ஆல் ஓவர் நல்லா இருந்துச்சு. பட் டிசப்பாயின்மெண்ட் தான் ஃபுல்லா. எதிர்பார்த்தது கிடைக்கல. மணிரத்னம் மூவி அப்படின்னு வரும்போது பார்த்தது கிடைக்கல.
புரியல. லாக்ன்றதை விட கதை ஒண்ணுமே இல்ல. லைக் பவருக்காக ஃபுல்லாவே ஒரு பொண்ணு இறந்துட்டா அதுக்காகன்ற போது நல்லா இல்ல, எனக்கு பிடிக்கலங்க. அவ்வளவுதான். நார்மலா லைக் மணிரத்னம் மூவிக்காக நான் வந்தேன். வந்து பாத்தீங்கன்னா STR 51 கேஷ் அண்ட் க்ரூல நான் இருக்கேன். சோ அஸ்வத் குமார் வந்து தெரியுமா டிராகன் பண்ணாரு. சோ அவர் வந்து எடுக்க போறாரு. சோ அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் வச்சு எப்படி வந்து ஒரு படம் எடுக்க முடியும்னு சொல்லி எடுத்தாரு. STR 51 வார் ஆஃப் பயங்கரமா இருக்க போகுது. சோ அஸ்வத் குமார் வந்து பிளஸ் சிம்பு அண்ணா இதுக்கு சென்டிமெண்ட் சும்மா லைட்டா செக்கச்ச இந்த வானம் இருந்ததுல கான்செப்ட் அதே மாதிரி தான் வருது லைட்டா. ஆனா படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். இடையில செகண்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் லாகா போகுது. ஆனா STR போர்ஷன் எல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. பாட்டெல்லாம் பிடிச்சிருந்தா? பாட்டு எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. எதுலயும் வந்து குறை சொல்ற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. நம்மளுக்கு தனியா பாட்டு மாதிரிலாம் நம்ம மணிரத்னம் ஷேர் பண்ணனால அப்படியே பாட்டோட அப்படியே படத்தோட ஒரு பாட்டு வரும். கமல் சார் தூக்கி வளர்த்தாரு, குழந்தை தூக்கி வளர்த்து பார்த்தா துப்பாக்கி எடுத்து சுடுறாரு. எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் தெரியுமா? அதெல்லாம் மூவ் பண்ணி தான் படத்துக்கு அதெல்லாம் கூட்ட மாட்டாங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனா தூக்கி வளர்த்து மாடல தூக்கி வளர்த்து சுட்டு கொண்டாரு பாத்தீங்களா? அதெல்லாம் கமலஹாசனும் மணிரத்னமும் நாயகன் கப்பா இப்பதான் ஒண்ணு சேர்ந்துருக்காங்க. அவங்களோட கூட்டணி எப்படி இருக்கு படத்துல? படம் சூப்பரா இருக்குதுக்கா, எந்த குறையும் கிடையாது. லைட்டா வந்து கொஞ்சம் பொறுமையா போற மாதிரி இருக்குது, அவ்வளவுதான் படமே தவிர மத்தபடி சூப்பரா இருக்கு படம். கடைசியில லைட்டா வந்து கண்ணு கலந்துட்டாங்க. என்ன தவிர்த்துக்கலாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லக்கா, எல்லாமே சம்மாக்கா படத்துல. டயலாக் சொல்லாதீங்க. film is film, show it in visual. This looks like a very big documentary film. யாருக்கும் நான் 10 செகண்ட்ல எடுத்து கொடுக்கிறேன், 20 செகண்ட்ஸ்ல எடுத்து கொடுக்கிறேன். நான் 15 ஷார்ட் film 1 டேல பண்ணிருக்கேன். ஓகே, இது தேவையில்லாததுல நிறைய இருக்கு. இப்பவே half an hour கட் பண்ணி. ஆக்சுவலி த்ரிஷா கேரக்டர் வெரி ஸ்மால் பட் நைஸ். பட் த்ரிஷாவில் ஒரு நல்ல சாங் வந்துட்டு இருந்தது இவ்வளவு நாள் யூடியூப்ல, ஒயிட் சாரி ஒயிட். பட் அது ஆக்சுவலி மர்லின் பண்றது ஒரு சாங் காப்பி பண்ணாங்கல்ல. எனக்கு அந்த சாங் நான் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. சோ அது படத்துல காணும். அந்த ஒயிட் சாரி ஒயிட் பிளவுஸ்ல ஒரு சாங் சிம்பிளா இருந்தது. நான் படத்துல அதான் பெஸ்ட் சாங் நினைக்கிறேன். படத்துல லாஸ்ட் சாங் இருக்கு இல்லையா, லாஸ்ட் சாங் எதுக்கு எடுக்கிறீங்கன்னு கேக்குறேன். டைட்டில் போகும்போது நீங்க ஒரு சாங் போடுறீங்க கிருத்தி ஹாசன். சோ மணிரத்னம் ஃபெயில்டு திஸ் டைம், பட் மணிரத்னம் தி கிரேட்டஸ்ட் டைரக்டர். பொன்னியின் செல்வன் இன்னும் 1000 வருஷம் யாரும் எடுக்க முடியாது. இங்க சின்மய சாங்க நான் பார்க்கல. மூவில யார் பாடினா அது வரலன்னு நினைக்கிறேன். ஐ மீன் we have to see the controversy. Be also extraordinary singer. Chinmay also an extraordinary singer. Be எல்லாம் வேற அழகா பாடிருக்கு. she's an extraordinary singer. அவருக்கு வேற டிஃபரெண்டான டோன் இருக்கு, இவருக்கு வேற டிஃபரெண்டான டோன் இருக்கு. The film looks like a very big documentary film. There's nothing new in it. I mean, nobody has chance to perform. Even Simbu. 10 or 5 தரு. சிம்புக்கு பேரா இல்லாம கமலுக்கு பேரா இருக்கிறது நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படி இல்ல. அது ஒரு சின்ன ஸ்டோரி வருது, கிளாஷ் வர்ற மாதிரி. சிம்புவும் அவளை லவ் பண்றாரு, கமலும் அவளை லவ் பண்றாரு, கமலும் அவளை லவ் பண்றாரு. அந்த மாதிரி ஒரு சின்ன கிளாஷ் வருது. அது ஒன்னும் பெருசா டெவலப் பண்ணல. லாக் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? லாக் இருக்கு. அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் இல்லாம இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து படம் வந்து நல்லா இல்ல, லாஸ்ட்ல வந்து சிம்பு கொன்னுட்டாங்க அப்படி சொல்றாங்க. உங்களோட கருத்து என்ன? கொன்னுட்டாங்க, பட் அது வந்து டைரக்டாலாம் கொல்லல. ஸோ அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. த்ரிஷாவும் இறந்துடுறாங்களாமே படத்துல, அப்படியா? ஆமா. படத்தோட ஒன்லைன் ஐ ரியலி லைக் த மூவி. ஆக்ஷன் மூவி சூப்பரா இருக்கு. ஒன்லைன் இதான் படம் அப்படின்னா ரிவெஞ்ச் மூவி. லவ் அதிகமா இருக்கா, ஃபைட்ஸ் அதிகமா இருக்கா? ஃபைட்ஸ் அதிகமா இருக்கு. STR பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா, த்ரிஷா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா, கமல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா? STR and கமல் ரெண்டுமே ஈக்குவலா பண்ணிருக்காங்க. படம் வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.